துரை வைகோவை பொறுத்தவரையில அவரு மதிமுகவின் முதன்மை செயலாளர் அந்த பதவியில் இருந்து தான் விலகி இருக்கிறாரு. ஆனால் கட்சியின் இணைய பிரிவு அவரிடம் தான் இருக்கிறது. இன்றைய தேதிக்கு அனைவருக்குமே தெரிந்த விஷயம், எல்லா கட்சிகளிலும் யார் அந்த வெப் கண்ட்ரோல் வச்சிருக்காங்களோ அவங்க தான் உண்மையான பவர் அவங்க கிட்ட தான் இருக்குது. அதுல இருந்து விலகுறாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் கட்சியின் நிர்வாக குழு நாளைக்கு கூடி நீங்கள் இந்த ராஜினாமாவை வாபஸ் வாங்க வேண்டும் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, வைகோவோட மகன் கட்சி அவர் கையில வந்துருச்சு. எம்பி அவர் தான். மல்லை சத்யா என்பவர் சீனியர் லீடர். இந்த கட்சிக்காக எவ்வளவு பாடுபட்டவர் மதிமுகவுக்காக. ஆனால் அந்த துரை வைகோவுடனான மோதல் போக்குக்கு பிறகு மல்லை சத்யா தான் நீடிக்க முடியாதுங்கிறது எனது கருத்து. அப்படி இருக்கும்போது துரை வைகோவின் ராஜினாமா என்பது அநேகமாக ஒரு நாடகமாகத்தான் இருக்கும். அப்ப நாளைக்கு நிர்வாக குழு கூட்டத்துல இவரோட ராஜினாமாவை நாங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா இவர் திரும்பியும் கட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், நிர்வாக குழுவில் இவருக்கு ஆதரவாக நிறைய பேர் பேச விடுவாங்க. அப்படி பேச விடும்போது மல்லை சத்யா தனிமைப்படுத்தப்படுவார். பொதுவா இது ஒரு ஐசோலேஷன் டெக்னிக் தான். கலைஞர் காலத்துல கலைஞரும் இந்த மாதிரியான ராஜினாமா நாடகங்களை எல்லாம் நிறைய அரங்கேற்றி இருக்கிறாரு. ஏனென்றால் துரை வைகோ என்பவர் வைகோவின் மகன், எம்பி, கட்சியின் இணைய பிரிவு அவர் கையில இருக்கு. இதை தாண்டி அவரு எந்த பொறுப்பில் இருந்து அவரால் விலகி இருக்க முடியும்? மதிமுகவின் அடுத்த தலைவர் அவர் தானே. அப்படி இருக்கும்போது அவர் கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவது என்பதே ஒரு வகையான நாடகம் தான். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டிராமா. இப்ப துரை வைகோக்கு ஆதரவு பெருகும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா மல்லை சத்யாவோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் சார் கட்சிக்குள்ளேயே? மல்லை சத்யா விரக்தி அடைவார். அநேகமாக திமுக நோக்கி பயணமும் போக முடியாது. காரணம் மதிமுக அங்கு இருக்கிறது. இங்கு பாஜக இருக்கிறதால் அதிமுகவுக்கு வருவது கடினம். ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் அவர் இருப்பார். சொல்லப்போனால் அவர் அந்த காலத்திலே ரொம்ப பெரிய சீனியர். ஏராளமான போராட்டங்கள், பல முறை சிறை சென்றவர். மதிமுகவுக்காக நிறைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தவர் தான் மல்லை சத்யா. ஆனால் சமீப காலமாக மதிமுகவிலே அவர்கள் போடுகிற அப்பாயின்மெண்ட்டுகள் எல்லாமே ஒருதலைபட்சமாகத்தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மதிமுக என்கிற கட்சியே திமுகவின் நிழலாகத்தான் இப்போது இருக்கிறது. அது ஒரு தனியான கட்சியாகவோ அல்லது வைகோ காலத்தில் இருந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்புகளோ அதுல இல்லை என்பதுதான் எனது கருத்து. வைகோவே வாரிசு அரசியலை இழுத்தார். ஸ்டாலின் அவர்களை அந்த காலகட்டத்தில் மேயர் வேட்பாளராக களமிறக்கும் போது 1996 பெரிய அளவுக்கு வைகோ கொதித்தார். என்ன கோட்டை அப்பன் பில்டிங், மேயர் அலுவலக ரிப்பன் பில்டிங் என்பது மகன் பில்டிங்கா என்றெல்லாம் கேள்வி கேட்டார். அதற்கு பிறகு முழுக்க முழுக்க அவர் திமுகவில் ஐக்கியமாகி விட்டார். இனிமேல் அவரும் அவரது வாரிசை கொண்டு வந்து விட்டார். எனவே இன்றைய தேதிக்கு மதிமுக என்பது துரை வைகோ கைகளில் தான் இருக்கிறது. மல்லை சத்யா தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்.